ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் நான் காட்டலான்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து கெட்டில் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த கெட்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என் பையனுக்காண்டி தான் வாங்கினோம். ஈஸி கேரபிள் எங்கேயாச்சும் வெளில போனோன்னா நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் அவருக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நிறைய ப்ரீமிக்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றதுக்காண்டி வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி கூட குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது போட்டிருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் பையன் பிறந்ததுலேருந்தே நாங்கள் வந்து செபாமெட் ஜென்டல் வாஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கெட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் பண்ணுற எலக்ட்ரிக் ஒயர் கீழே மேலே வந்து அதோடைய கம்பார்ட்மெண்ட், தண்ணியும் சூடு பண்ணிக்கலாம், குக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம எக்கு ட்ரே ப்ளஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரே. ஸோ இது எல்லாமே அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அப்படியே மறுபடியும் பேக் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வாரண்டி கார்டு கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் அதில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லூமி ஸ்டிக் வந்து எதுக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த சேனல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால நான் அதுக்காண்டி வாங்கினேன். இது ரொம்ப ஈஸி கேரியபிள். ஸோ வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸும் கூட. இது பார்த்திங்கன்னா 6 feet வரைக்கும் ஹைட் இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாகவே நம்ம செல்ஃபியும் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலான்ற மல்டி பர்பஸ்க்கு இருந்தனால நான் இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கிரேடிங்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூட் கேஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு சஃபாரி பிராண்டுன்ற இதில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 3 சூட் கேஸ் வரும். லார்ஜு, மீடியம், அப்புறம் வந்து ஸ்மாலுன்னு. ஸோ வந்து நாங்கள் 3 பேர் இருக்கிறனால 3 பேர்த்துக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அடிக்கடி வந்து இந்த கட்டப்பை தேடவும் இந்த பேகு தேடவுமே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குமேன்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கினோம். இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் மல்டிபிள் கலர்ஸுமே இருக்குது. நீங்கள் அமேசான்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். என் பையனே ரொம்ப க்யூரியஸாக இருந்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அவனும் சுற்றி விளையாண்டுக்கிட்டு அது டம்முன்னு கீழே போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், அவர் தான் தள்ளி விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இதில் லாக் சிஸ்டமுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளும் கூட. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் சைஸ் உள்ள பெட்டியுமே உள்ளே இருக்குது. ஸோ இந்த பெட்டியோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ப்ளஸ் வந்து ஈஸி கேரியபிள் கூட, நம்ம டூரோ எங்கேயோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூம் ரோபோட். அதுவுமே நான் வாங்கிட்டேங்க. இந்த ரோபோட் வந்து எதுக்குன்னா மெயினாக வந்து நான் சின்ன பையன் வச்சுருக்கிறனால என் பேபிக்கு இங்கே பாருங்கள் இப்போயே ஆரம்பிச்சிட்டாரு. என் பேபிக்காண்டி தாங்க மெயினாக வாங்கணும். இந்த ஸ்டாண்டை நிற்க வச்சு என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்துங்க. அவர் பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணிகிட்ருக்காருன்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஃபைனலாக அதை கம்ப்ளீட் அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. நான் போய் நைஃப் எடுத்துகிட்டு வர போனேன். அதுக்குள்ளே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ வாங்க அப்படியே அன்பாக்சிங்கை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி நான் நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த பாக்ஸ் இது தாங்க அந்த பேக்கேஜிங்கோட மெயின் பாக்ஸ் உள்ள நல்ல சேஃப்டியாகவே கொடுத்துருந்தாங்க. எந்த டேமேஜும் ஆகாமல் வந்துச்சு நல்லாவே. ஸோ வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. நானுமே பல ரிவ்யூவர்ஸ் எல்லாம் போட்டதை பார்த்து தாங்க இந்த இது வந்து நான் ஓப்பன் பண்ணி வாங்கணுன்னே பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னால் டெய்லி மாப் போட முடியாது. ப்ளஸ் வந்து அந்தளவுக்கு இங்கே இவனையும் பார்த்துட்டு என்னால் எல்லா வேலையும் பண்ண முடியாத காரணத்தினால தாங்க நான் வந்து இந்த ப்ராடக்ட்டே வாங்கணும்னு முடிவு பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 16,500 சம்திங் வந்துச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 25,000 வரும். அப்போ ஆஃபர் போட்டிருந்ததுனால நான் அந்த ப்ரைஸ் வாங்கினேன். நான் உங்களுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா நிறைய வேக்யூம் பூட் நான் பார்த்தேன். பட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்வீப்பர் விங் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. சரி, ப்ளஸ் இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டுன்றனால நான் வந்து இது வாங்கியிருந்தேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோக்கு எல்லாமே வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுறதுமே கஸ்டமர் கேர்லேருந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தாங்க நான் இந்த பிராண்ட் வாங்கினேன். ஸோ ஓகே, பாக்ஸே சுற்றி பார்த்துட்ருக்கேன். நல்ல ப்ரீமியமாக இருந்ததுங்க குவாலிட்டி பார்க்குறதுக்கே. நானும் வந்து நான் எத்தனை பேர் வீட்டில் கூட்டினானோ கடைசியில் என் வீட்டுக்கு நான் அப்கிரேட் ஆனதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்களோட இதில் வந்து சின்ன அப்கிரேட் பண்ணுங்கள். டெக்னாலஜி வைஸுமா சரி, நம்மளுடைய லைஃப்பை ஈஸியாக்கவுமே சரி, அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து மேனுவல் புக்கு ப்ளஸ் வந்து அது ஒரு க்ளீனிங் டூல் ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வாரண்டி கார்டோடைய இதுவுமே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் அடுத்து வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே பார்க்கலான்னு நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸிங்க நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப இது பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் வீட்டு வேலைக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் இதை ஆன் பண்ணாமல் அது பாட்டுக்கு தட்டி விட்டோமா அது பாட்டுக்கு ஃபோன்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிப்பிளாக 2 பேர் கூட அட் அ டைம் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவர் எடுத்தாச்சு. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இல்லைங்க, 4 பேர். இவருமே எங்கள் வீட்டில் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தான் நாங்களுமே ட்ரீட் பண்ணுறோம். எங்கே ரோபோட்டுக்காக எங்கே அவனை காணுன்ற மாதிரி என் பையன் வந்து இவன் சவுண்டை கேட்டாவே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அங்கங்கே வந்து அந்த இது சேஃப்டியாக டேமேஜ் ஆகி வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்டோட இது இருந்துச்சுங்க.
அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மேட்டு வைப்பருடைய கிளாத் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் 2 ஸ்டிக் இருந்துச்சுங்க. ஸோ அந்த 2 ஸ்டிக்குமே எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்வீப் பண்ணுற ப்ரஷ்ஷுக்குமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிட்டுமே குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வேக்யூம்